நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாச வாழ்க்கையில பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அதே 50வது அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். 50வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிடாமல். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவீருக்கு என்ன ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, முதலாவதாக அந்த வார்த்தையை நீ ஏத்துக்காத, அந்த வார்த்தையை உன் காதுகளுக்குள்ள நீ கொண்டு போகாத, அந்த வார்த்தைக்கு நீ ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நீ நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் விசுவாசம் உள்ளவனா இரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ ஒரு விசுவாசத்தை நீ தோங்கி இருக்கல்ல, அந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசத்தை தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில். உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை இதோட குறைத்து போடுவதற்கு, இதுக்கு மேல நீங்க நம்பவே கூடாதுன்ற அளவிற்கு ஒரு செய்தி உங்களை தேடி வருது, ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருது, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, ஒரு போராட்டத்தை சத்துருவம் அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹalleluya, ஆமென். நீங்க இரண்டாவதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்தில் நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா, நான் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க, அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க ஒருத்தர் ஆமென் சொன்னா போதும், அந்த காரியத்தை நடத்துகிற தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. நாங்க கடைசி வரையிலையும் இந்த விசுவாசத்துல ஓடணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல பாதி வழியில நிற்க கூடாதப்பா. நீங்க பலன் தாருங்க ஆண்டவரே, உங்க பலத்தால நீங்க நிரப்புங்கப்பா.
நிரப்புங்கப்பா. ஏசப்பாட்ட ஒரு கிருபையோட கேட்கலாம். இந்த விசுவாசத்தை சுதறடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த விசுவாசத்தை விட்டு பாதி வழியில ஓடுறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் உங்களை இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு சத்துரு களைகளை விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எவீருவை பார்த்து சொன்னது மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு. நீ ஆரம்பிச்ச அந்த விசுவாசத்தை நீ தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஹல்லேலூயா, ஆமென். யாருமே சொல்லாம தான் அந்த விசுவாசம் யவீருக்குள்ள வந்துச்சு. யவீருடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தையில இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாயிருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர், நான் எதுக்கும் போய் ஆண்டவரை நான் பார்த்துட்டு வரேன், ஆண்டவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவராத்தான் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை உற்சாகப்படுத்தி தன்னை பலப்படுத்திட்டு அவரே முன்னாடி அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் யவீரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லாருமே அந்த காரியத்தினுடைய ஆபத்தை தான் எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே எப்ப அதை முடிச்சு போடலாம், எப்ப அடக்கம் பண்ணலாம், எப்ப மேலதாளத்தை வாசிக்கலான்னு தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஒருத்தருக்குள்ள மட்டும் பற்றி எரிந்த அந்த விசுவாசம் அப்படின்ற தீ அப்படியே உங்களை உந்தி தள்ளி உங்களை ஜெபிக்க வச்சு உபவாசம் இருக்க வச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. ஆண்டவருடைய பக்கம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரும் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தரும் உங்களுக்கு தந்துட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு நிறைய பேருடைய சாட்சியையும் மேகம் போன்ற திரளான சாட்சியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஆனா இப்போ அந்த நீங்க எந்த இடத்துல இருந்து விசுவாசத்தோட எழும்பினீங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி, நடக்காது என்கிற ஒரு செய்தி, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தி, இனி பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே பேக் அடிச்சிடலாமா, பின்னாடி போயிடலாமா, ஜெபம் பண்றதை விட்டுடலாமா, சரி நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கடனுக்காக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலைமை இருக்கலாம், விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை கர்த்தர் துவங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இல்ல உன் விசுவாசத்துல நீ தொடர்ந்து ஓடணும், உங்க ஃபெய்த்ல நீங்க தொடர்ந்து ஓடணும். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும், ஆமேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை முன்குறித்தவர் அவர் கைவிட மாட்டார், உங்களை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். அது நடக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 22 வருடம் தாண்டி யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உங்களுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ வருடம் வியாதியாய் படுத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அத்தனை 1000 பேர் சுகப்பட்டு கடந்து போனாலும் அவனாலே அந்த தண்ணீருக்குள்ளே இறங்க முடியாதுன்னு 100% தெரியும், 100% தெரியும். இப்போ பாருங்களேன், பொதுவாக ஒரு இடத்துல ஃப்ரீயாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல 100% கியூர் அப்படின்னா அந்த யார் என்ன பலவீனத்தோட வந்தாலும் காசே இல்லாம ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, அந்த குளத்துல ஃபர்ஸ்ட் கலக்கும் போது கீழே விழணும், அவ்வளவுதான், அவங்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கங்கா ஹாஸ்பிட்டல். இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்றதுக்காக போகும்போது ஒரு ஏரியாவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இது என்ன ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதான்னு கேட்டா அது ஒன்றும் இல்லை. அதே ஆப்ரேஷன் இங்க, இந்த ஆப்ரேஷன் இங்க 1 லட்சம் ரூபாய்னா அவங்க ஊருடைய பணத்துக்கு அது 10 லட்சம் ரூபாய். அப்போ இங்க அந்த ஆப்ரேஷன் இங்க அவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்காங்க, அதனால நிறைய பேர் இங்க தங்கி ஆப்ரேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்போ பெதஸ்தா குளத்துல
ஒரு நாளாவது நோயாளி இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்களேன். 1 டே ஆகுது, குறைஞ்சது ஒரு நாள் நூற்றுக்கணக்கான நோயாளி இருப்பாங்க. ஆனா இந்த 38 வருடமான வியாதியான இந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா இந்த குளத்தின் கரையில இருந்தா ஒரு நாள் கூட எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, இவனை கொண்டு போய் விடுவதற்கு இவனாலையும் போய் குளத்துக்குள்ள விழ, அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தர் விழுந்துடுறாங்க. அப்படின்னா இவராலையும் போக முடியாது, இந்த மனுஷனுக்கு இன்னும் உதவிக்கு ஆளும் இல்லை. ஆனா டெய்லி நோயாளிகள் வந்து 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 விடுதலை ஆக்கிட்டு போறாங்க. பல ஊர்ல இருந்து, பல நாட்டுல இருந்து வராங்க. இப்போ நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, கிளம்பிடலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து வேஸ்ட், நம்ம இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை 1000 பேர் காத்து கிடக்குறாங்க, இதுல நமக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? கண்டிப்பா வராது. நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம். ஆனா நான் நம்புறேன், அந்த 38 வருடமான வியாதியா இருந்த அந்த மனுஷன் எதுல நின்னா அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் கலக்குறாரு, அங்க போனா அற்புதம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம் அவனை பெதஸ்தா குளம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அந்த பெதஸ்தா குளத்துல கண்ணுக்கு முன்னாடி அவனை போல வியாதி உள்ள பலர் விடுதலையாக்கப்பட்டு போறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இந்த இடத்துல இருந்து நான் போகணும்னா விடுதலை பெறாம நான் போகவே மாட்டேன். அது எத்தனை வருஷமானாலும், அது எத்தனை நாளானாலும், அது எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் வந்து 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 சொல்லலாம், நீ இதுக்கு இங்க இருக்கிற நேரத்துல, நீங்க இங்க காத்து கிடக்கிற நேரத்துல நீ போய் அந்த ரோட்ல கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்தேன்னா கூட உனக்கு சம்பளம் கிடைக்கும்பா, பணம் கிடைக்கும்பா, நீ வாழலாம்ப்பா. எதுக்குப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து நேரத்தை போக்கிட்டு இருக்கிற? எதுக்கு இந்த இடத்துல போய் சமயத்தை போக்கிட்டு இருக்கிற? எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு முடிவு எடுத்தான். என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்த விசுவாசத்துல நான் கடைசி வரைக்கும், அதைத்தான் இந்த யவீருவை பார்த்து ஆண்டவரும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பயப்படாதே, நீ ஒரு முடிவோட தானே வந்த, நீ உங்க ஒரு எண்ணத்தோட தானே மகனை வந்த, உன் பிள்ளையை நான் பிழைக்க வைப்பேன்ற அந்த எண்ணத்தோட தானே என்ன பார்க்க வந்த. நீ ஆரம்பிச்ச இல்ல, துவங்கின இல்ல, அந்த விசுவாசத்தை நீ இடையில நிப்பாட்டாத, நீ கண்டினியூ பண்ணு. என்ன வந்தாலும் கண்டினியூ பண்ணு, என்ன வார்த்தை வந்தாலும் கண்டினியூ பண்ணு. உன் பிள்ளை செத்தே போயிருச்சுன்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்தினுடைய அளவை விட்டு நீ மாறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நான் நம்புறேன், அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமானால், அந்த மரித்து போன பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல அந்த பிசினஸை திரும்ப நான் எடுப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்த கர்த்தர் அந்த குடும்பத்தை திரும்ப எடுப்பாரு, அந்த வேலையை திரும்பி எடுப்பாரு, அந்த சரீரத்தை திருப்பி எடுப்பாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எஸ் பிரைஸ். கரங்களை தட்டி அந்த வல்லமை இப்ப வெளிப்படட்டும், அந்த மகிமை இப்ப வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய வல்லமைகள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சத்துருடைய வல்லமைகள் அதமாவதாக, வெற்றி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அப்பா இப்ப உம்முடைய மகிமை, இப்ப உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஹalleluya. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. ஹalleluya. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்தி. கைகளை மேல நான் விசுவாசிக்கும் தேவன் என்று நம்பிக்கையோட பாடுங்க, நம்பிக்கையோட பாடுங்க. அப்பா எனக்காக யாவையோ செய்து முடிக்கும் தேவன் அவரே, எனக்காக யாவையோ செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே.
இன்னார் என்று அறிவேன். சொல்லு, நான் விசுவாசிக்கும் இன்னார் என்று அறிவேன். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. நான் செய்ய வேண்டிய முதல் என்ன அப்படின்னு சொன்னா, அவிசுவாசமா எனக்கு வர்ற எல்லாவற்றையும், எனக்கு எதிராய் வருகிற, என்னுடைய விசுவாசத்திற்கு எதிராய் வருகிற எவ்வளவு பேர், எத்தனை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றது எத்தனை 1000 பேர் இருந்தாலும் நான் ஒன்று என்ன பண்ண மாட்டேன்னா, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் மறு உத்தரம் சொல்ல மாட்டேன், நான் அந்த வார்த்தை என்னுடைய காதில் கூட நான் வாங்க மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவ்வீரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எடுத்த ஆரம்பிச்ச விசுவாசத்தில் நீ என்ன பண்ணுன்னா, ஸோ நீ தொடர்ந்து போ, நீ கண்டினியூ பண்ணு. இங்கே இருக்கிற நிறைய பேர் இடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்றாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க, எந்த வார்த்தை வந்தாலும் அந்த விசுவாசத்தை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க, எத்தனை எதிராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இனி நடக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்தா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விசுவாசத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த வார்த்தைக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்ற, நீ கண்டினியூ பண்ணுங்க. அவர் தானே தொடங்கினாரு, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த எவீருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம், அந்த 49 வாசிக்கலாமே, 49 வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். போதும். கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மனுஷன் அங்கிருந்து வரார், ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிறாரு, பக்கத்துல யார் நிற்கிறா? யவீரு பக்கத்துல நின்று இருக்கிறாரு. யவீரு தான் இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்து, யவீரோட ஆண்டவர் வந்து இப்போ வந்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டு, இப்போ அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இப்போ வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவும் நிற்கிறாரு, பக்கத்துல யவீரும் நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், எப்படி பேசி கொண்டிருக்கையில், நீங்க 48வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இப்போ இந்த மனுஷனுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து இன்னொரு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் தட்டி கொடுக்கிறாரு. அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தர் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே சுகமா திரும்பி போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. உடனே இந்த மனுஷனுக்கும் என்ன பண்றது, இந்த அம்மாவே இவ்வளவு விசுவாசிச்சு வந்து வெற்றியோட திரும்பி போகுது, நானும் இப்ப விசுவாசிச்சேன், எனக்கும் என்ன கிடைக்க போகுது? வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து, ஊர்ல இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் வர வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனி போதகரை என்ன வருத்தப்படுத்துறாரு? அப்படி இல்ல, என்ன வருத்தம்? இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன், நான் பொதுவா வந்து நான் கூட பாஸ்டர் கூட நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெபம் பண்றதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, அதுக்குள்ள வந்து அங்க என்னமோ ஒன்று நடந்து போகுது. வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன வருத்தப்படுத்த வேண்டாம், இல்ல கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எதுவுமே அதிகாரமே இல்லை. இவங்க வர்றது வராதது எல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். வர்றவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், அவ்வளவுதான். அந்த குமாரத்தி மரித்து போனாள்னு கேள்விப்பட்டு ஆண்டவர் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு நினைச்சா வரலாமா, வரக்கூடாதா? ஆனா ஒரு இடையில ஒரு வார்த்தை சொல்றாங்க, போதகரை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ குழந்தை இறந்து போயிடுச்சு, அவரை விட்டு நீ மட்டும் வா. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா என்ன வல்லமை இருக்குன்னா, சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒப்பீனியன்,
அவங்க நினைப்பு. சொல்ல வர்ற புரிஞ்சில்ல, உங்களுக்கு புரியுது இல்ல? சொல்ல வர்ற என்ன கான்செப்ட்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கூட்டிட்டு வர்ற ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. எது வரைக்கும் வல்லமை இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கு சுகப்படுத்துற வல்லமை இருக்குது. ஆனா அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த புள்ள இப்ப செத்து போயிருச்சு. இனியும் அவரை கூப்பிட்டுட்டு அலைய வச்சு அவருக்கு நிறைய ஊழியம் இருக்கும், அவருக்கு நிறைய ஜெபம் இருக்கும். அவர் போட்டோம், அவரை எதுக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள? நமக்கு இனி ஆகிற வேலை என்னமோ அதை பார்ப்போம். நான் எல்லாத்துக்கும் ட்ரம்மு மேளம் காலம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஒரு கூட்டம் மற்ற இடத்துல போய் சொல்ல போச்சு, அங்க இருந்தும் சாவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம இனி ஆக வேண்டிய காரியத்தை போதகரை இனி அப்படின்னா, இவனுடைய வாயிலிருந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, தேங்க்ஸ் யா, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் இனி கிளம்புறேன், போதும். இது வரைக்கும் இந்த மனுஷனுடைய வாயிலிருந்தே ஆண்டவரை நோ அப்படின்னு என்ன பண்ணணும்னா சொல்ல வைக்கணும், சொல்ல வைக்கணும். சில நேரத்தில் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில மூணாவது உங்களுடைய குறுக்க நிற்கிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவங்க யாரை கொண்டு ஆண்டவரை திட்ட வைப்பாங்க தெரியுமா? யாரை கொண்டு ஆண்டவரை தூசிக்க வைப்பாங்க தெரியுமா? உங்களை கொண்டே. யார் நீங்க விசுவாசிச்சீர்களோ, யார் ஆண்டவரை நீங்க நம்பினீர்களோ, சிலர் பேசுகிற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லும் தெரியுமா? ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரே இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? நீங்க இப்படி பண்ணலாமா? நீ கடவுளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஜபமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் இனி ஜபம் பண்ண மாட்டேன், நான் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் இனி எதையுமே பண்ண மாட்டேன். நீர் இப்படி என்ன கைவிடலாமா? அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வெட்கப்பட்டு போனேனே, அவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அப்ப நிறைய நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்தே ஆண்டவரை திட்டுகிறது போல, ஆண்டவரை மறுதலிக்கிறது போல, ஆண்டவரை காயப்படுத்துகிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு நிறைய பேர் தூண்டுவாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன இக்னோர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் உள்ள வர வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க, என்ன பாதி வழியிலே கலட்டி விட்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எவீருவே, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையில நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம், கொடுமையான பாதையா இருக்கலாம், ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே? சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க எப்ப ஆண்டவரே எழும்புவீங்க? நீங்க எப்ப ஆண்டவரே கிரியை செய்வீங்க? உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துட்டே இருக்கலாம். அந்த பிள்ளையை விட்டு வந்து நான் இவ்வளவு நேரமாச்சே, இறந்திருப்பாளா, இது பண்ணிருப்பாளா, என்னென்னமோ உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் சத்துரு மனிதர்கள் வந்து ஆண்டவரை தூசிக்கிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களை தூண்டும் போது நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யோபு மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும், தப்புவியாமற் போனாலும் நான் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க போவது இல்லை. இந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் இல்லைனாலும் நான் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். அப்படி என்று யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ, இனி என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு தெய்வம், அவர்தான் எனக்கு இரட்சகர், அவரை விட்டு நான் அந்த புறம் இந்த புறம் திரும்ப போவது இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதித்தாலும் அதிலே ஒரு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி, அப்பா இதுவரைக்கும் என் மனசார ஏதாவது பேசி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சத்தமா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தூசிக்க வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நீங்க எப்படியாவது ஆண்டவரை தூசிக்கணும்னு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீங்க ஒரு ஒரு வைராக்கியத்தோட கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நான் நம்பிக்கையா நான் இருப்பேன். நீங்க சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீர் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காமற் போனாலும், இந்த காரியம் நடந்தாலும் நடக்கட்டாலும் நீர் தான் எங்களுக்கு தேவை. இந்த 100 நாள் ஜெபத்துல அற்புதத்திற்காக மட்டும் இல்ல ஆண்டவரே,
உங்களோட சேருவதற்காக தான் வந்திருக்கிறோம். நாங்க மாறுறதற்காக தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தர் பிசாசிட்ட பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் அவனை போல ஒருத்தனும். ஆனா பிசாசு வச்சேன், நான் கண்ணு வச்சேன், நான் அவனை பார்த்தேன். ஆனா நான் பார்த்தா அவனை சுத்தி யாரு பாதுகாப்பு கொடுத்துருக்கா? அவனை சுத்தி நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் உங்களோட ஒரு சவால் விடுறேன். என்ன சவால் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை மட்டும் எடுத்துருங்க. அவன் உங்களை தூசிக்கிறானோ இல்லையா அப்படின்றத நீங்க யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். பிரதர், சிஸ்டர், கவனிங்க. இங்க பிசாசனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இங்க பிசாசனுடைய டார்கெட் யோபு ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு கிடையாது. அவன் சொத்தோட இருக்கிறான், பணத்தோட இருக்கிறான், நல்ல ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. அவனுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க, அவன் உங்களை என்ன பண்ணுவான்? எனக்கு ஒன்று மட்டும் தான் வேணும், எனக்கு ஒன்று மட்டும் தான் டார்கெட்டு. இது எல்லாம் எடுத்தா அவன் உங்களை என்ன பண்ணுவான்? உங்களை தூசிப்பான், உங்களை தூசிப்பான். சிலருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்துரு நிறைய நேரத்தில் நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்பீங்கன்றதுக்கு நேராக உங்களை வழி நடத்துவான். உங்களை தூசிக்கிறதுக்கு நேராய் வழி நடத்துவான், தூசிக்கிறதுக்கு நேராய். ஆனா ஒரு காலத்திலையும் ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறது, தூசிக்கிறது, திட்டுறது, ஏதாவது ஒன்று பேசுறது, இந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போறேன்னெல்லாம் சொல்றது. வேதம் சொல்லுது, நீ தேவாலயத்திற்கு வந்து மனம் பதறி ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாதாமா? பேசக்கூடாது. உங்க வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்றாரு. உங்க வாயின் வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்தே ஆண்டவரை துதிச்சுட்டு ஒன்று நடக்காத உடனே, காலதாமதமான உடனே கர்த்தரை பிடிச்சி திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் வருத்தப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பர் 3, மூன்றாவது இந்த இடத்துல இந்த யவீரு எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா, நான் ஏசப்பாவை வர வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவரே என் கூட வருவார். அங்க வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 3 சுவிசேஷத்திலையும் பார்த்தீங்க, சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கும். ஒண்ணுல அவங்கள வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்னுல அவங்கள துரத்துனார்னு எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதைத்தான் எதிர்பார்த்தாங்கன்னா, இது என்ன பண்ணாது, பொழைக்காது, இந்த புள்ள பொழைக்காது. இந்த மனுஷன் வழியிலிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி அடக்கம் பண்றவங்க வந்துட்டாங்க, பேஞ்ச் மேல வாசிக்கிறவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் சாமியானா போட்டாச்சு, சேர் வந்தாச்சு, டீ ஊத்தி கொடுத்தாச்சு. அப்ப எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனா இருந்திருப்பாங்க பாருங்களேன். அவனை சுற்றி இருந்த ஒருத்தருக்கு கூட என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. எல்லாருடைய பார்வையும் இது இவனுக்கு சரியாகாது, இந்த பிள்ளை பிழைக்காது. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் சிஸ்டர், ஒன்றும் பண்ணாது பிரதர், ஒன்றும் பண்ணாது சிஸ்டர், ஐயோ எதுவும் நான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வெளி தோற்றத்துக்கு உங்கள்கிட்ட நிறைய பேர் பேசினாலும், உங்களை என்கரேஜ் பண்ணி பேசினாலும், நீங்க திரும்ப எழும்புவீங்க பிரதர், அந்த பிசினஸ் உங்களுக்கு வரும் பிரதர், இந்த கடன் நீங்க சரி பண்ணிடுவீங்க பிரதர், இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பிரதர் அப்படின்னா 1000 பேர் உங்களுக்கு முன்னாடி உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஃபெய்த்தா வெளியில பேசினாலும், யவீரு வீட்டில இருந்து கிளம்பும் போது நான் இந்த மாதிரி ஏசப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது கண்டிப்பா 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா 4 பேர் போங்க போய் முதல்ல அதை செய்யுங்க,
அவரை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம், அவரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நாள். ஆனா முன்னாடி சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போங்க போங்க போங்கன்னு தட்டி அனுப்பி விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்ல தெரியுமா, என்ன இருந்தாலும் இந்நேரத்துக்கு போயிட்டு இருக்கிறா, அது இன்னும் மூச்சு வாங்கிட்டு கிடக்குது, இன்னும் 2 மூச்சுல ஜீவன் போகும் போல தெரியுது, மூச்சில் இருக்கிற குழாய் எடுத்தா செத்து போயிடும், இவர் போய் இந்நேரத்தில் போய் இயேசுவை கூப்பிட போறாரு, அவர் வர்றதுக்குள்ள குழந்தை செத்து போயிடும், அந்த நேரத்தில் இவர் கடைசி நேரத்தில் இல்லாம போறாருன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் நடக்கும் பிரதர், நடக்கும் சிஸ்டர்னு பேசி சுத்தி இருக்கிற யாருக்குமே விசுவாசம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல இந்த 15வது நாள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, எங்கிட்ட நிறைய பேர் ஜெபம் பண்றேன்னு சொல்றாங்க, எங்கிட்ட நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க, ஆனா சுத்தி பேசிக்கிறாங்க இவன் எழும்ப மாட்டான். எப்படி தாவீது இடத்துல சொன்னாங்களோ, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், இந்த இடத்துல இருந்து அவனால பண்ண முடியாது, அவன் பிள்ளையினுடைய குடும்பம் இனி ஒண்ணு சேராது, அந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காது அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம். அதற்காக அவங்க ரெடியா இருக்கலாம், ரெடியாயிரலாம், எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி அப்படி கூட சொல்லி இருக்கலாம். அதனாலதான் அத்தனை பேரும் உடனே கூடி வந்துட்டாங்க. இங்க இருந்து வீட்டுக்கு வர்ற அந்த டைமிங்குள்ள அத்தனை பேரும் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வருது. உள்ள போயிட்டு அத்தனை பேரையும் அடிச்சு துரத்திட்டார், போயா வெளியே போங்க, அத்தனை பேர் வெளியே போங்க. இப்ப அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் 3 பேரை சீடர்களை மட்டும் உள்ள விட்டுட்டு கத்தர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு கத்தர் அப்படியே எழுப்பி விடுறார். அந்த பிள்ளை கத்தர் மறுபடியும் ஜீவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்த போறார். பயப்படாதே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. அப்பொழுது நீ நினைத்திருக்கிற காரியம் நடக்கும், அந்த காரியம் திரும்பி வரும், அந்த காரியம் திரும்ப கட்டப்படும், அந்த காரியம் அமையும், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவான், வாய்க்க பண்ணுவான். கைகளை மேல உயர்த்தி, என் வாயினால எந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், உங்களை தூசிக்கிறதுக்கு நான் யாரு? லதரம் கனதோரபா லதரபௌதஹதலரமா. ஓ, யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லியிருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்துல, முழு பலத்தோட மன்னிப்பு கேளுங்க. கத்தர் இன்னைக்கு சிலர் இடத்துல கத்தர் தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு, கத்தர் தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் இல்ல, நாங்க பயப்பட போறதில்ல, நாங்க பயப்பட போறதில்ல. நீர் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்களை தலை நிமிர பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, அப்பா எப்படி வேண்டும் என்றாலும் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. உங்க விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். உங்க விசுவாசத்துக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனி இவ்வளவு நாளா எதிர்பார்த்தது போதாதா? இத்தனை வருஷமா எதிர்பார்த்ததா போதாதாப்பா? இனியா அவன் மனம் மாற போறான், இனியா அவன் திருந்த போறான், இனியா உனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் போதும், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், போதும் ஜெபம் பண்ணது போதும், உபவாசம் இருந்தது போதும், நீ கேட்டது போதும், நீ நிறுத்திரு. பிசாசு யாரோ ஒருத்தர்ட்ட சொல்லிட்டே இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உன் பக்கத்துல வந்து சொல்லிட்டே இருக்கிறான், சொல்லிட்டே இருக்கிறான். இத்தனை வருஷம் நீ வெயிட் பண்ணல, இத்தனை வருஷம் காத்திருந்தல்ல, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணல, இத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிரு, இயேசுவை விட்டுட்டு வந்துரு, இயேசு போதும்னு சொல்லிரு. ஹல்லேலூயா. ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், எவீர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நோ நோ, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாருப்பா? நீங்க யாருப்பா?
அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ளவர். அவர் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புறதற்கு வல்லமை உள்ளவர். சத்தமா கைகளை மேல தட்டிட்டு ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் உங்களை நம்புற ஆண்டவரே சொல்லுங்க. நான் உங்களை நம்புறப்பா நம்புறப்பா. சொல்ல சொல்ல இந்த கிருபை பெருகட்டும். நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழை. சொல்லு, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பா. ஹல்லேலூயா. இந்த மூன்று தீர்மானத்தோட, இந்த மூன்று விதமான தீர்மானத்தோட அப்படி எழும்பி நில்லுங்க. இந்த மூன்று விதமான தீர்மானத்தோட எழும்பி நில்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட இந்த கடைசி ஜெபத்திற்கு அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக இன்றைக்கு ஸ்பெஷலா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யவீருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். நீ எந்த மகளுக்காய் கலங்கி கொண்டு வந்தாயோ, நீ எந்த மகள் இறந்து போயிடுவாளோன்னு பயத்தோடு வந்தாயோ, எந்த மகளுடைய மரணத்திற்காக மக்கள் காத்து கிடக்கிறாங்களோ, ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் வருது, அவள் மரிக்க மாட்டாள், அவள் சாக போறதில்லை, அவள் ரட்சிக்கப்படுவாள், ரட்சிக்கப்படுவாள். இந்த 100 நாள்ல ஒன்று நடக்க போகுது. இந்த 100 days முடியறதுக்குள்ள ஒன்று நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தடத்துலையும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இரு, நீ விசுவாசமா இருக்கு. அந்த காரியம் ரட்சிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எரேமியாவை தூக்கி குழியில போடுவாங்க பாருங்க, அதையும் நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இந்த எரேமியாவை யுத்தம், பயங்கரமான யுத்தத்திற்கான எத்தனங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலமோதி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா எரேமியா தீர்க்க தரிசனத்தை சொன்னதுனால தூக்கி தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ள போட்டாங்க, கிடங்குக்குள்ள போட்டாங்க. அது ரொம்ப பாதாள குழி, அது ரொம்ப மோசமானது. அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பேர் செத்த, அந்த மாதிரி செத்த சடலங்கள் எல்லாம் உள்ள நிறைய இருக்கும். பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஏரியா அது தண்ணி இல்லாத குழி. இப்ப யாருமே தூக்குறதுக்கு ஆளே இல்லை. எரேமியா அங்க உள்ள கிடந்து கத்துறது சத்தம் கேட்காது. சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற போயிருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கத்தர் எபித்மெலேக் என்கிற ஒரு மனுஷனை கத்தர் ஞாபகப்படுத்துறாரு. தீர்க்கதரிசி இந்த மாதிரி குழிக்குள்ள கிடக்குறாரு ஞாபகப்படுத்துறாரு. இவர் போய் எட்டி ஐயா அப்படின்னு கேட்டா உள்ள சத்தம் கேட்குது, ஆமா உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு. எங்கேயாவது கயிறு ஏதாவது கிடைக்குமா, யாராவது மீட்கிற பணி யாராவது வருவாங்க கேட்டா ஒருத்தருமே இல்லை, கயிறும் இல்லை. ஆனா இவருக்கு உடனே ஒரு ஐடியா வருது. அங்க கிடக்குற கொஞ்சம் துணி, பழைய துணி கிடக்குது. அந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கட்டி அப்படியே அந்த குழியிலிருந்து எரேமியாவை அப்படியே அழகா அவரை தூக்கி மேல விடுறாரு. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுடைய மனசு? இந்த குழியிலிருந்து என்ன தூக்குவாங்களா, தூக்க மாட்டாங்களா? யோசேப்பு பாருங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து இவங்க அமைதியா ஆடு மேய்க்கிறவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா என்ன எப்படி இருந்திருக்கு, என்ன பண்ணியிருப்பான்? காடு, ஒரு வனாந்தரமான இடம்.
அங்க குழிக்குள்ள கிடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் வந்து குழிக்குள்ள அவங்க போட்டவங்களையே வச்சு குழிக்குள்ள இருந்து கர்த்தர் எடுக்க வச்சாரு. அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். உங்களை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு சத்துருக்களோ, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சாகிற வரைக்கும் உங்களை விசுவாசிப்பேன், உங்களை நான் நம்புவேன். இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை நம்புவேன், நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த ஃபெய்த்தில் அப்படின்னா பாஸ்டர், நான் ஒரு காரியத்திற்காக ரொம்ப எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்றேன், காத்திருக்கிறேன். ஆனா எனக்குள்ள நிறைய அவிசுவாசம் வந்துட்டே இருக்குது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. எனக்குள்ள நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லை. 15 நாளை தாண்டிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஒரு விரக்தியா இருக்குது. எனக்கு இந்த ஜெபத்தை கூட கண்டினியூ பண்றதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா நடக்கிற சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்கு பாஸ்டர். எனக்கு அந்த ஜெபிக்க 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 மாற்றம் வரும்னு பார்த்தா ஜெபிக்க 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 சோதனை தான் வருது. எனக்கு இதனால எனக்கு வந்து இது திரும்பியும் இது நடக்காம போயிருமோ அப்படின்ற அவிசுவாசம் என்ன மேலோங்குது. எனக்காக ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக தான் பேசினாரு. நான் ஜெபிக்கிற அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஃபெய்த் வேணும், எனக்கு ஒரு விசுவாசம் வேணும். என் விசுவாசம் நாளுக்கு நாள் சத்துரு டவுன் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி யோசிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நீங்க முன்னாடி வாங்க, மற்றவங்களை அப்படியே ஜெபத்திலே இருங்க. உங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தரவை கர்த்தர் தரணும். எனக்கு சோர்ந்து போகுது பாஸ்டர். எனக்கு எதிர்பார்த்து நான் ரொம்ப சோர்ந்துறேன் நான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யவீருவை கர்த்தர் கைவிடவே இல்லைல்ல. யவீருடைய விசுவாசத்தை ஆண்டவர் வந்து ஒரு நாளும் ஆண்டவர் வந்து அவனுடைய விசுவாசத்தை அற்பமா நினைக்கவே இல்லைல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை திறந்து பாருங்க. நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை வளர்த்துகிறவர் கர்த்தர். நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துகிறவர் கர்த்தர், நம்முடைய விசுவாச அளவை குறைக்க நினைக்கிறவன் பிசாசு. ஆமென். அதனால இது இறந்து போன பாஸ்டர் பாலியங்கிச்சோ கிட்டத்தட்ட அவருடைய திருச்சபையில் 8 லட்சம் பேர் அட்டன் பண்ணுவாங்களாமா. 8 lakhs, 8 லட்சம் பேர் அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்வார். விசுவாசம், அந்த ஃபெய்த்தை குறித்து அவர் எழுதியிருப்பார் பாருங்க. ஐயோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம நம்பி தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாச அளவை, விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு நீங்க மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு என்றும் தெரிந்த போது, தான் வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசிச்சானாமா. கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார். 100 yearsல கர்த்தர் அதை செய்தார். அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லாம நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். பிசாசுக்கா, ஏசப்பாவுக்கா, நீங்க கர்த்தருக்கா இல்ல பிசாசு? நீங்க யோசிங்க. இப்போ ஒரு பக்கத்துல பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான். நீ இதை சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சும்மா கூட படிக்கிறவங்க சொல்லுவாங்க, சும்மா எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உன் கையில் தான் இருக்குது, உன் தலையெழுத்து தான், உனக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் உனக்கு நடக்கும், இதுக்கு முன்னாடி விதிச்சிருக்கிற விதி என்னமோ அதான் நடக்கும், அப்படி உனக்கு இப்படி ஒரு விதி இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். தலையெழுத்த மாத்திர ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் தலையெழுத்த மாத்திரவர், அவர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். அதனால நான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. இந்த 100 நாள்ல கர்த்தர் மறுரூபமாக்க போறாரு, நம்மளை ஒரு புது சிருஷ்டியா கர்த்தர் மாற்ற போறாரு, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை மாற்ற போறாரு. இருக்கிற நிறைய பேர் அந்த ஃபெய்த்ல, விசுவாசத்துல கர்த்தர் வேரூன்ற பண்ண போறார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, இனி அந்த எவீரு சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இக்னோர் பண்ண போறேன். அந்த வார்த்தை எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க ஒன்னே ஒன்று
கர்த்தர் பேசுற வார்த்தையை மட்டும்தான் கேட்பேன். அவங்க பேசுற வார்த்தையை யார் வேணாலும் கேட்கலாம், நான் கேட்கல. இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர், இப்போ அற்புதம் செய்ய வல்லவர். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா, நான் தொடர விரும்புகிறேன். நான் காலடி எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதை விட்டு பின்னாடி வரக்கூடாது, அதிலே நின்றுட்டும் இருக்கக்கூடாது. விசுவாசம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னாடி முன்னாடி வச்சு போகிறது தான், ஒவ்வொரு நாளும் வச்சு போகிறது தான். ஆனால் ஒன்றும் குறையாது. ஒன்றும் முடிவில், இந்த காரியத்தினுடைய முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனையினுடைய முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த சூழ்நிலையினுடைய முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்குள்ள எத்தனை பூச்சாண்டி வேணாலும் காமிச்சுக்கலாம், அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கலாம், அதுக்குள்ள யாரோ என்னென்னமோ பேசலாம். அதை எல்லாம் குறித்து கவலையே படாதீங்க. ஜெயம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெயம் எனக்குடையது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ ஜெயமோ ஆதாரம் ஓரா ஆதாரம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவே இயேசுவே, கையை உயர்த்தி என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. அப்பா, சத்துரு என் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். இல்ல இல்ல, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை 100% நம்புறேன். 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். நீங்க அற்புதம் செய்வீங்க, நீங்க அதிசயம் செய்வீங்க. 100க்கு 100 உண்மையே நம்புறேன், 100க்கு 100 உண்மையே நம்புறேன். மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீங்க. 100க்கு 100 நான் உங்களை நம்புறேன். இயேசுப்பா இயேசுப்பா, இப்போ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிக்கிறேன், திறப்பில் நிக்கிறேன். ஐயா, இந்த விசுவாசத்தை துவங்குறது நீங்க தானே ஐயா. இந்த பிரச்சனை இத்தனை நாள் வந்தும் எதுவும் சேதப்படுத்தாம காத்தது நீங்க தானே ஐயா. ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க அப்படியே ஸ்டாண்டா நின்னுட்டாங்க. முன்னாடியும் எடுத்து வைக்க முடியல, பின்னாடியும் போக முடியல. நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. ஆனா இப்போ என்னமோ இந்த 15வது நாள் அந்த யவீரு அப்படின்ற அந்த மனுஷனுடைய பக்கத்துல நீங்க நின்னது மாதிரி எங்க பக்கத்துல நீங்க நின்னதா ஃபீல் பண்றோம், எங்க பக்கத்துல நீங்க நிக்கிறதா ஃபீல் பண்றோம். எங்களை பார்த்து அதே வார்த்தையை எங்களை பார்த்து நீங்க சொல்றது மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பயப்படாத பயப்படாத பயப்படாத, விசுவாசம் உள்ளவளா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 15வது நாள்ல உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். இந்த சத்தம் யாருடைய காதுகள் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய மகிமை கடந்து வரட்டும். இந்த நன்றியப்பா, ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் இந்த ஜபத்தினுடைய பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கணும். தடையில்லாம இந்த 100 நாட்களும் உங்களை ஆராதிச்சிடணும் ஆண்டவரே. இந்த 100 டேஸ்ல எங்களை முற்றிலும் கழுவிடணும்ப்பா, எங்களை சுத்திகரிச்சிடணும். எங்களை ஒரு புதுமையா நியூவா, ஹல்லேலூயா, ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை. இந்த 100 டேஸ்ல பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது துவக்கம் நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் கூட இருப்பீராக. இந்த முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய மகிமை வைக்கப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.